ஈரானின் தாக்குதல்கள் குறைந்துவிட்டதா? தம்பி, இன்னும் நீங்கள் ஈரானின் ஆட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. இது ஈரானின் ருத்ர தாண்டவாட்டம். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்க கடற்படை அதிகாரிகளையும் தளபதிகளையும் கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய ட்ரோன்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் பஹ்ரைன் முழுவதும் தெரித்து ஓடும் அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் பல்லுக்கு பல் என்கின்ற விதத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பிரதேசங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பித்த ஈரான் பற்றி எரியும் குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளமும் இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்காவின் ஆயுத கிடங்குகளும் குவைட் எல்லை கருகாமையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவினுடைய F-18 போர் விமானமும் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் குறைத்து வருகின்றதா? ஆக்கிரமிப்பாளர்களுக்கு என்ன நடந்தது? ஈரானின் தீயை சுவைக்க ஆரம்பித்துள்ளார்களா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் உள்ள ஒட்டுமொத்த நிலத்திடர்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். வடக்கு எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்திடர்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என கட்டளைகளை பிறப்பித்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் மர்கபா பிரதேசத்தினூடாக நுழைந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை மல்லாக்காக படுக்க வைத்த ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகளும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும். காசாவில் என்ன நடக்கின்றது? பலஸ்தீனிய போராளிகள் என்ன செய்கின்றார்கள்? தற்போதைய சூழ்நிலையில் எவ்வாறான வேலை திட்டங்களை அவர்கள் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள்? இது ஈரான் அப்டேட்டின் 17வது காணொளியாகும். இன்று காலை வெளியிட்டிருந்த முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக அந்த காணொளியை பார்வையிடுங்கள். கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். ஈரானுடனான போரானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான போரை விரிவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் காசாவிலும் பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள், இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் என்று பயந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போது காசாவிலும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 3 நாட்களுக்குள் காசாவுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் அதிகளவான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் போருக்குள்ளே நுழைந்ததற்கு பின்பு பலஸ்தீனிய போராளிகளும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் என்கின்ற பயத்தினாலேயே தற்போது மீண்டும் வான்வழி தாக்குதல்களை காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மத்திய காசாவிலும் வடக்கு காசாவிலும் 9 வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 17க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்கள் சஹர் வேளைகளிலும் நோன்பு திறக்கக்கூடிய வேளைகளிலுமேயே மேற்கொள்ளப்படுகின்றன. பலஸ்தீனிய மக்கள் நிம்மதியாக நோன்பை கூட பிடிக்க கூடாது என்பதற்காகவே இவ்வாறு திட்டமிட்டு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தோடு காசாவிலே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஆரம்பித்திருந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மீண்டும் மத்திய கிழக்கு உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்ததிலிருந்து காசாவிலே மேற்கொள்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டிருந்த அனைத்து வேலை திட்டங்களும் முடக்கப்பட்டுள்ளன. காசாவின் பீஸ் கவுன்சிலுடைய செயற்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சிலுக்கு கீழால் உருவாக்கப்பட்ட காசாவின் எக்ஸிகியூட்டிவ் போர்டும் தற்போது செயற்பாடற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல வேலை திட்டங்களை முன்பு மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் தற்போது ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பொளந்து கட்டுவதனால் காசாவிலே பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுத்திவிட்டது. ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக, இஸ்ரேலில் இருந்து அவர்கள் இடம்பெயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல முயற்சிகளை கொண்டு வருகின்றது. ஈரானுடனான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 1,00,000க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விற்றே வெளியேறி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றக்கூடிய திட்டத்திலிருந்து தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கவனம் யூதர்களை வெளியேறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு மாறியுள்ளது. இதேபோன்று ரஃபா கடவை பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த பல வேலை திட்டங்களும் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதனால் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் துரோகிகளை முழுமையாக அழித்து வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே மாத்திரம் 50க்கும் அதிகமான துரோகிகளை பலஸ்தீனிய போராளிகள் தூக்கிலிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். காசாவை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய ஆயுத உற்பத்தி திறன்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்து வருவதாகவும், சில வழிமுறைகளை பயன்படுத்தி ஆயுதங்களை காசாவிற்குள் களமிறக்குவதற்கும் ஆயுத பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு வேலைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இந்த போரை பல மாதங்களுக்கு நீடித்தால் அதை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய ஆயுத கையிருப்பை அதிகரித்து விடுவார்கள் என்றும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் திறன்களையும் பலஸ்தீனிய போராளிகள் பெற்று விடுவார்கள் என்றும் பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், தற்போதைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். காசாவிலே அவர்களுடைய திறன்களை முழுமையாக வேகமாக அதிகரித்து வருகின்றார்கள். அடுத்து லெபனானிலே போரானது விரிவடைந்து வருகின்றது. கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் லெபனானுக்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டோம். ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தளங்களை இலக்கு வைத்தும் தலைமைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டோம். 1.5 வருடங்களாக ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டோம். ஆனால் இன்று ஹிஸ்புல்லா மீண்டும் 1.5 வருடங்களுக்கு முன்பிருந்ததை போன்றே தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. உண்மையில் இஸ்ரேலிய இராணுவம் தோல்வியடைந்து விட்டதா? நாங்கள் எங்கு தவறவிட்டோம்? ஏன் ஹிஸ்புல்லாவை எங்களால் முறியடிக்க முடியவில்லை? அவர்களை ஏன் லெபனானிய களத்தில் அழிக்க முடியவில்லை? 1.5 வருடங்களுக்கு முன்பிருந்ததை போன்றே தற்போது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல்களை காணும் போது எங்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்கின்றன. எங்களுடைய இராணுவத்தின் மீது எங்களுக்கு கோபம் அதிகரிக்கின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவீஷ் ஷரோஃப் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துமாறும் தடுத்து நிறுத்துமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு செய்தி ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளது. நீங்கள் ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்தாவிட்டால், ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்காவிட்டால், நாங்கள் லெபனானில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தெற்கு லெபனானை இலக்கு வைத்தும் பெய்ரூட் தலைநகரை இலக்கு வைத்தும் முழுமையான தாக்குதல்களை மேற்கொள்வோம். குடியிருப்பு பிரதேசங்களையும் விமான நிலையங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசாங்கத்திற்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 12க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 8 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கக்கூடிய கலிலி பிரதேசத்தை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று யாரா கட்டளை தளத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை குறிவைத்து 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலிலே யாரா தளத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் அமைப்புகள் தட்டி தூக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமான 2 ராடர் கருவிகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஜீப் வண்டி ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நெட்டாலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ரஃபேல் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தினை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் 50க்கும் அதிகமான பழைய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அயன்டோம் அமைப்புகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சிதைக்கும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த பழைய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று தரைவழி தாக்குதலில் மர்கபா பிரதேசத்தினூடாக நுழைந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கவசெதிர்ப்பு ஏவுகணை மூலமாக தட்டி தூக்கி 2 போர்த்தாங்கி வாகனங்களையும் மல்லாக்காக படுக்க வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மர்கபா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேரடியான மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த மோதலில் 3 ஹிஸ்புல்லா வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 8க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக மூடி மறைத்து விட்டது. உச்ச ஊடக தணிக்கைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இழப்புகளை மூடி மறைத்து வருகின்றது.
அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களை முழுமையாக வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திற்கு அமைவாக லெபனான் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேச நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிட வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கட்டளையிட்டுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் வடக்கு எல்லை பிரதேசத்தினூடாக நுழைந்து ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் தற்போது வடக்கு பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை வேளையில் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. கிளஸ்டர் வார்ஹெட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் மினா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் பள்ளி பாடசாலை ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 175 முன்பள்ளி பாடசாலை மாணவிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதாவது குறித்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களாகும். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 4 கட்டிடங்களில் குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு சில காணொலிகளை மாத்திரமே நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதிகளவான காணொலிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடக தணிக்கை செய்துவிட்டது. மேலும் குறித்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஊடக தணிக்கை காரணமாக கொல்லப்பட்ட அவர்களுடைய விவரங்களை முழுமையாக பெற முடியவில்லை. அத்தோடு ஈரானிய இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தெளிவாக அறிவித்துள்ளார்கள். எங்களுடைய மக்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக பல்லுக்கு பல் என்கின்ற விதத்தில் நாங்கள் உங்களுக்கு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். தற்போது நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஆரம்பம் மாத்திரமே. இதற்கு பிறகு எங்களுடைய பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் தாக்குதல்கள் அதிகப்படுத்தப்படும் என ஈரானிய இராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈரானிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதனால் இதற்கு பிறகு ஈரானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் நிலத்திடர்களுக்கு எதிராக தாக்குதல்களை அதிகப்படுத்தப் போகின்றது. அடுத்து ஈரானின் தாக்குதல் வீதம் குறைந்து விட்டதாகவும் ஈரானின் தாக்குதல் எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவும் அடிமை அரபு ஊடகங்களும் அடிமை அரபுகளின் பக்தர்களும் பிரச்சாரங்களையும் செய்திகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவும் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான 7 நாள் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தினார். நாங்கள் இந்த 7 நாட்களுக்குள்ளே ஈரானின் ஏவுகணை திறன்களையும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ட்ரோன் திறன்களையும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளையும் முழுமையாக அழித்துவிட வேண்டும். எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீர்ந்து விடுவதற்கு முன்பு நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்கிவிட வேண்டும் என்று அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஈரானுக்குள் களமிறங்கின. இதற்கமைவாக ஈரான் முழுவதும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் 7 நாள் உச்சக்கட்ட தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியதும் ஈரான் டிஃபென்சிவ் மூடை ஆக்டிவேட் செய்தது. எதிரி எங்களுக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது எந்த ஒரு முட்டாளும் வேண்டுமென்றே தலையை நீட்ட மாட்டான். இதனால் ஈரான் அவசரமாக டிஃபென்சிவ் மூடை ஆக்டிவேட் செய்து அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களை தோல்வியடைய செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தது. அமெரிக்காவின் 7 நாள் உச்ச தாக்குதல் திட்டத்திலே ஈரானிய ஏவுகணை திறன்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏவுகணை களஞ்சிய சாலைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் களத்திலே மேற்கொண்டார்கள். மேலும் இந்த உச்ச தாக்குதல்களின் போது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் வெளிப்படையாக மேற்கொண்டால் அமெரிக்கா ஏவுகணை தளங்களையும் ட்ரோன் தளங்களையும் கண்காணித்து பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுவிடும். இந்த சந்தர்ப்பத்திலே இழப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும். இதனாலேயே ஈரான் அவசரமாக டிஃபென்சிவ் மூடை ஆக்டிவேட் செய்தது. அத்தோடு நேற்றைய தினம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து சில முடிவுகளை எடுத்துள்ளார்கள். நாங்கள் 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தாக்குதல்களை ஈரானுக்குள் மேற்கொண்டாலும் ஈரானின் ஏவுகணை திறன்களை முழுமையாக அழிக்க முடியாது என உளவுத்துறை அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதனால் நாங்கள் தற்போது 7 நாட்களுக்கு உச்ச தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வது எங்களுடைய ஆயுத கையிருப்பை குறைத்துவிடும். மேலும் நீண்ட நாட்களுக்கு எங்களுக்கு ஆயுத கையிருப்பு தேவைப்படுகின்றது. இதனால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை குறைத்து விடுவோம் என்றும் படிப்படியாக கட்டம் கட்டமாக ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை
தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முடிவுகளை எடுத்துள்ளார்கள். இதனை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஸ்கூப் செய்திகளாகவும் வெளியிட்டிருந்தன. இதற்கான ஆதாரங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். எனவே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த திட்டங்களுக்கு அமைவாக நேற்று மாலையிலிருந்து ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை குறைத்தார்கள். ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த தாக்குதல்களுடைய வீதத்தை எண்ணிக்கைகளை குறைத்தார்கள். இவ்வாறு அமெரிக்கா நேற்று மாலை தாக்குதல்களுடைய வீரத்தை குறைத்ததும் ஈரானிய இராணுவம் அவசரமாக ஒஃபென்சிவ் மூடை ஆக்டிவேட் செய்தது. மேலும் நேற்றிரவு ஈரானிய இராணுவம் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்கியது. அதிகளவான அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக களமிறங்கவில்லை. குறைந்தளவிலான அமெரிக்க போர் விமானங்களே களமிறங்கியிருந்தன. இதற்கமைவாக நேற்றிரவு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே மேற்கொண்ட தாக்குதல்களில் 75% தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தி தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். மேலும் 25% தாக்குதல்களை ஈரானிய களத்தில் பதிவாகியிருந்தன. ஈரானின் மேற்கு மற்றும் இஸ்பஹான் பிரதேசங்களிலேயே 5 தாக்குதல்கள் பதிவாகியிருந்தன. மேலும் ஈரானுக்குள்ளே அமெரிக்கா தாக்குதல் எண்ணிக்கையை குறைத்திருப்பதனால் ஈரான் அதனுடைய ஒஃபென்சிவை அதிகப்படுத்தியுள்ளது. அத்தோடு எந்நேரமும் சாப்பிட்டு விட்டு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடிமை அரபு தலைவர்களுக்கும் அடிமை அரபு ஊடகங்களுக்கும் யுத்த காலத்தினுடைய இந்த உண்மை தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. மேலும் அவர்கள் அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்புக்கும் சார்பான பிரச்சாரங்களையே தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றார்கள். அடுத்து ஈரான் ஒஃபென்சிவ் மூடை ஆக்டிவேட் செய்ததனால் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் வீரியப்படுத்தினார்கள். இதற்கமைவாக பஹ்ரைனுக்குள்ளே சில அதிரடியான படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டதனால் இந்த தாக்குதல்களில் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்து கொல்லப்பட்டதனால் அமெரிக்கா அதனுடைய கடற்படை அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் முக்கியமான கட்டளை தளபதிகளையும் பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களில் தங்க வைத்துள்ளது. மேலும் இவை தொடர்பான உளவு தகவல்களை துல்லியமாக சேகரித்த ஈரானிய உளவுத்துறையினர் குடியிருப்பு பிரதேசங்களில் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளபதிகளுக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதற்கமைவாக பஹ்ரைனின் அல் ஜுஃபைர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து ஈரானிய ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலானது துல்லியமான முறையில் அமெரிக்க கட்டளை தளபதிகள் அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய அறையை மாத்திரமே இலக்கு வைத்திருந்தது. ஏனைய பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கவில்லை. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குடியிருப்பு பிரதேசங்களில் மறைந்திருக்கக்கூடிய பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் தற்போது அங்கிருந்து வெளிப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் பஹ்ரைன் முழுவதும் தெரித்து ஓடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று அதிகாலை பஹ்ரைனினுடைய துறைமுக கட்டிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களும் படுகொலை தாக்குதல்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து குவைத்தின் அல் சலீம் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியிருந்தன. குறித்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்கு இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் நிலை கொண்டிருந்த 2 விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த கட்டளை தளம் பற்றி எறியக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இன்று காலையில் குவைத்தினுடைய எல்லை கருகாமையில் ஈரான் அமெரிக்காவினுடைய F-18 போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்கின்றன. அடுத்த காணொளியில் இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.